வணக்க நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நீங்க வாழைப்பழம் ஒரு பெரி வகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆனா ஸ்ட்ராபெரின்னு சொல்லப்பழம் உண்மையில பெரி இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? பெரின்னு தாவரவியல் படி சொல்லணும்னா ஒரே பூவில இருந்து விதைகளும் உருவாகுற பழம் தான் வாழைப்பழம். இந்த வகையில சரியா வருது. ஆனா ஸ்ட்ராபெரியோட விதைகள் எல்லா வெளியில இருக்கு. சரி, அடுத்த விஷயம், பூமியோட மையப்பகுதி சூரியனோட மேற்பரப்பை விட சூடானதா இருக்கு தெரியுமா? ஆமா, பூமியோட மையம் 70 டிகிரி செல்சியஸ் வரை சூடா இருக்கும். ஆனா சூரியனோட மேற்பரப்பு 500 டிகிரி செல்சியஸ் மட்டும் தான். 4 மூலை வடிவத்துல மலம் கழிக்கிற விலங்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா வோம்பாட் ஒரு விலங்கு இருக்கு. அது கழிக்கிற மலம் கட்டி மாதிரி இருக்கு. உருளாம இருக்கிறதுக்காக அப்படி பண்றதா. இயற்கையே உருவாக்குற லெகோ கட்டிக மரங்களை விட சுறாமீன்கள் பூமியில ரொம்ப காலமா இருக்கு. சுறாமீன்கள் 100 மில்லியன் வருஷங்களுக்கு மேல பூமியில நீந்திட்டு இருக்கு. ஆனா மரங்க 20 மில்லியன் வருஷங்களுக்கு பிறகுதான் வந்ததாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சில கிரகங்களோ மழை பெய்யுதாம். வீனஸ் கிரகத்திலும் வியாழன் கிரகத்தோட நிலவான யோ வெலோ உலோக மழைதான். டாடிகிரேட்ஸ் தாடிகிரேட்ஸ் அல்லது நீர்க்கடிகள்னு சொல்ல சின்ன உயிரினங்கள் விண்வெளியில சூடு உயிர் வாழ் முடியும். கடுமையான வெப்பம், குளிர், வெற்றிடம் மாதிரியான சூழல சூடைதுங்க உயிர் வாழும். தேனை எப்போதும் கெட்டு போகாது. எகிப்துல கண்டுபிடிச்ச ஹச்சான் வருஷத்துக்கு முந்தைய கல்லறைகள்ல தேன் இருந்திருக்கு. அது இன்னமும் சாப்பிடதா இருக்கு. ஆக்டோபஸ் மீன்களுக்கு 3 இதயங்க இருக்கு. அதுகளோட ரத்தம் நீல ரத்தத்துல இருக்கு. குளிர்ந்த ஆக்சிஜன் குறைவான தண்ணீர்ல வாழ் இந்த நீல ரத்தம் உதவுது. வைரத்தாலான ஒரு கிரகம் இருக்கு. ஹெச்டிவை காங்கிரின்னு சொல்ல கிரம் பற்றி ஒளி ஆண்டுக தொலைவில் இருக்கு. அது வைரதானது. கடைசியா கோடை காலத்துல ஈப்பிள் கோபுரம் மேல் சென்டிமீட்டர் வரை உயரமா வரும். இரும்பு சூடாகும் போது விரிவடையும். அதால கொஞ்சம் உயரமாயிரும். ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம்.